வணக்கம் மக்களே. அதிமுகவில் இணைந்த புதிய கட்சி 3 தொகுதிகள் உறுதி. அதாவது திமுகவின் கூட்டணியில் இருந்த வேல்முருகன் தவாக கட்சி வெளியேறிய நிலையில் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த தவாக வேல்முருகன் அவர்கள் நடத்தி வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியே ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் கூட்டணியிலிருந்து வெளியேற்றியதற்கு என்ன காரணம் தெரியுமா? பண்ருட்டி தொகுதியில் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்த வேல்முருகன் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து விலகி புதிய கட்சியை தொடங்கி ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஆதரவுகளை பெற்று அவர்களுக்கான உதவிகளை ஆட்சியில் இருந்தாலும் சரி, சுயேட்சையாக வெற்றியடைந்தாலும் சரி, அவர்களுக்கான ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒருவராக வேல்முருகன் இருந்தார். ஆனால் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் திமுக கொடுப்பதே இல்லை என்பதை கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகு தெரிவித்துவிட்டார். ஒரு தொகுதியை கொடுப்பதற்கு 10 முறை அலக்களிப்பதாகவும் பேச்சுவார்த்தை என்ற முறையில் கூட்டணி கட்சிகளை மிகவும் மோசமான முறையில் நடத்துவதாகவும் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தற்பொழுது அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் 3 முதல் 4 தொகுதிகள் வரை கொடுக்கப்படலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸை விட தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கின்ற விசிகவிற்கு 5 தொகுதிகள் தான் கொடுப்போம் என்று திமுக இதுவரை 5 முறை பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. ஆனால் காங்கிரசிற்கோ 28 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை என்று கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் வலிமையை பார்த்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை கொடுக்கிறதா அல்லது பெயரை வைத்தா, குறிப்பிட்ட சமூகத்தை வைத்தா என்ற கேள்விகளையும் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் கேள்விகளை முன்வைத்துள்ளார். 5 ஆண்டுகள் ஆட்சியின் பொழுது ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில் செய்த ஊழல்கள் மற்றும் அமைச்சர்கள் யாருக்கெல்லாம் பினாமிகளாக வைத்திருக்கிறார்கள் என்ற ஒட்டுமொத்த லிஸ்டும் என்னிடம் இருக்கிறது என்பதையும் தேர்தல் நேரத்தில் அதை வெளியிடுவேன் என்பதையும் தெரிவித்துள்ளார். மேலும் என்னை மீறி எந்த ஒரு திமுகவின் வேட்பாளர்களும் பண்ருட்டியில் வெற்றியடைய முடியாது என்பதையும் அவர் எச்சரிக்கை செய்துள்ளார். மேலும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் திமுகவின் கூட்டணிகளோ வெற்றியடைய முடியாது என்பதையும் தெரிவித்துள்ளார். வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் திமுகவின் கூட்டணியில் இருந்து விலகி தற்பொழுது அதிமுகவில் இணையலாமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.